புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அருளும் இரக்கமும் நிறைந்த எங்கள் வல்லமை மிகுந்த தந்தையே, இந்த அருமையான நேரத்தில் முது இரக்கத்திற்காக, முது பராமரிப்பிற்காக, முது மேலான வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நிறையெல்லா ஆட்சிக்கும் புகழுக்கும் உரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு உடன் பயணித்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறீர். நாங்கள் உம்மை விட்டு வெகு தூரம் போனாலும் கூட, உம்மை நாங்கள் அவமதித்தாலும் கூட, உம்மீது நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்தாலும் கூட, எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுகிறார், உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள மக்கள் இனங்களை சொல்லவில்லை, மக்களை எல்லாம் ஆண்டு நடத்துகிற அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஏனென்றால் உங்களுக்கு அரசருக்கெல்லாம் அரசராக நம் ஆண்டவர் இருக்கிறார். நம் சார்பாக அவர் எல்லா நாளும் செயலாற்றக்கூடிய கடவுளாயிருப்பதினால் அவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை விட்டு செல்கிறார். இதோ இந்த ஒரு மணி நேர ஆராதனையிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிற இந்த வேளையிலே கடவுளுடைய அருளையும் ஆற்றலும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம் வாழ்வில் செய்த வல்லமை மிகுந்த அனைத்து காரியங்களையும் அசை போட்டு பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் கடவுள் செய்கின்ற மாபெரும் செயல்களை எல்லாம், நம் வாழ்வில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் அந்த சிறு நிகழ்வாக இருந்தாலும் சரி, சிறு செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலை நம் வாழ்வில் இருந்து நீக்கிவிட்டோம் என்றால் நம் வாழ்வு பல நேரங்களில் வெறுமையாக மாறிவிடும் என்பதை நாமல் பல நேரங்களில் உணர்வதில்லை. எனவே வாழ்வின் எல்லா தருணங்களுக்கும் இப்பொழுது நினைத்து பார்ப்போம். இந்த அழைத்த இறைவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனால் இன்றும் கூட நாம் எவ்வளவுதான் தவறி இருந்தாலும் கூட நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை என்றும் நிறைவேற்றுகிறார் அந்த கடவுள். இதோ நற்கருணை பிரசனமும் நமக்கு அதைத்தான் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறது. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த பிரசனத்திலே நம் மத்தியிலே பிரசனமாய் இருக்கிறார். எனவே ஒருமுகப்பட்டவர்களாக இந்த ஒரு மணி நேரம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுள் செய்த மாபெரும் நன்மைத்தனங்களை நினைத்து ஒவ்வொன்றாக நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம். இதோ ஆண்டவருக்கு எல்லா வல்லமையும் எல்லா ஆற்றலும் சக்தியும் கொண்ட இந்த இறைவனை ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம்.
ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எங்களை அன்பு செய்கின்ற தந்தை கடவுளே, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலே எப்பொழுதும் பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுடைய நேரங்களிலே ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை கூட உணராமல், அந்த அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நன்றி சொல்ல நேரம் இல்லாமல், எதற்காகவோ எதையோ தேடி ஆண்டவரே வேகமான உலகத்திலே போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆயினும் மாதா தொலைக்காட்சி குடும்பமாக இணைந்து இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே 1 மணி நேரத்தை ஆண்டவரே உங்களோடு செலவிடுவதற்காக, உம்மோடு பேசுவதற்காக, உமக்கு நன்றி செலுத்துவதற்காக நீர் எங்களை தயாரித்திருக்கிறீர், ஏற்பாடு செய்து தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, நன்றி என்ற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள் ஆயினும் அந்த 3 எழுத்துக்களை கூட உச்சரிக்க நேரமும் மனமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கிறோமே ஆண்டவரே. அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நாம் உமக்கு நன்றி கூறுவதற்காக இதோ வந்திருக்கிறோம். நீர் செய்து வருகின்ற எல்லா செயல்களுக்காகவும் நன்றி என்று சொல்வதற்காக, அதுவும் உள்ளார்ந்த உணர்வோடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சொல்வதற்காக வந்திருக்கிறோம். விழுந்து கிடக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே நீரே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கரம் பற்றி வழிநடத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இதோ படுத்த படுக்கையிலே நோய் நொடிகளோடு பல ஆண்டு காலங்களாக போராடி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவரே நீரே உமது கரம் பற்றி எங்களை மீண்டுமாக எழுந்து நடப்பதற்கு ஒரு வாய்ப்பை, நேரத்தை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் தோல்வி என்று சொல்லி, தோற்பவன் அல்லது தோற்பவள் என்று சொல்லி உதாசீனப்படுத்தி புறந்தள்ளிய வேளையிலெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு உம் பாதத்திலே வருகிற வேளையிலே நீரே எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆவியின் கரங்களினால் துணையினால் மீண்டுமாக வெற்றியாளராக மாற்றியிருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே யாரும் தெரியாத இடங்களிலெல்லாம் ஒரு அந்நியராக அகதிகளாக சுற்றி அலைந்த வேளைகளிலே ஆண்டவரே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே அஞ்சாதே என்று சொல்லி
நிழலை போல துணை நடந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல சும முகூர்த்தங்கள் நடந்து விடாதா, நல்ல காரியங்கள் அரங்கேறி விடாதா என்று தவித்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, உம்மோடு முறையிட்ட வேளையிலே நீரே அந்த தருணங்களை எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். பல நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நீரே மூல காரணமாகவும் இருந்திருக்கிறீர் ஆண்டவர். அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இதோ நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் உணர்வோடு இருக்கிறோம், உம்மோடு உடன்படிக்கையோடு இருக்கிறோம் என்பதை நினைக்கிற வேளையிலே இன்னும் அதிகமாக நன்றிகளை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எப்படி அந்த உடல் பலவீனமாயிருந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மனிதன் ஆண்டவரை ஓடோடி வந்து தான் நலம் பெற்று விட்டோம் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து இயேசுவே நன்றி என்று சொன்னானோ, அதே போல ஆண்டவரே நாங்களும் இதோ உமது பாதத்திலே முகங்குப்புற விழுந்து நன்றி என்று சொல்கிறோம். எங்களுடைய நன்றி எறிதலை ஏற்றுக்கொள்வீராக. ஆமென். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமலையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமலையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி சொல்வோம். எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்வோம். இதோ இந்த நேரத்திலே நாம் நம்முடைய கண்களை திறந்து, நம்முடைய உள்ளங்களையும் திறந்து, நற்கருணையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக மனம் திறந்து சொல்வோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் உண்மையானவர், இயேசுவே நீர் உண்மையானவர், இயேசுவே நீர் நிரந்தரமானவர், இயேசுவே நீர் நிரந்தரமானவர், இயேசுவே நீர் வாழ்பவர், இயேசுவே நீர் வாழ்பவர், இயேசுவே நீர் உயிருள்ள கடவுள், இயேசுவே நீர் உயிருள்ள கடவுள், இயேசுவே நீர் மன்னிக்கும் கடவுள், இயேசுவே நீர் மன்னிக்கும் கடவுள், இயேசுவே நீர் மனமிரங்கும் இறைவன், இயேசுவே நீர் மனமிரங்கும் இறைவன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. திருப்பாடல் 68. திருப்பாடல் 68 நாம் சொல்ல வேண்டிய பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவரே உம்மை புகழ்ந்தேத்துகிறோம். ஆண்டவரே உமக்காக எப்பொழுதுமே எங்களுடைய நன்றி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவர், ஆற்றல் உள்ளவர். ஆண்டவரே எங்களை நினைவில் கொண்டிருக்கக்கூடிய கடவுள். ஆண்டவரே உம்மை புகழ்ந்தேத்திக் கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய உடல் முழுவதுமாக எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளால், எங்களுடைய பேச்சுக்களால், எங்களுடைய செயல்களால் நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவரே 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 இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் புகழ்ந்தேத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே எம்முடைய நாட்டை ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே எம்முடைய நாட்டை பாதுகாத்தரலும், குறிப்பாக எம்முடைய தமிழ் நாட்டை இன்னும் பத்திரமாக பாதுகாத்தரலும். ஆண்டவரே இதற்காக முன்னெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மக்களுக்கு சார்பான ஒன்றாக இருக்கட்டும். ஆண்டவரே மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதாக இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே எம்முடைய தமிழகத்திலே எப்பொழுது மக்கள் ஒன்றுபட்டு ஒருமைப்பாட்டோடு இணைந்து வாழக்கூடிய அந்த மன பக்குவத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எந்த சூழலிலும், எப்படிப்பட்ட நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல், ஒருவரை ஒருவர் பாராட்டி ஊக்கமளித்து அன்பு செய்து மதித்து வாழக்கூடிய மனநிலையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். ஆண்டவரே யார் எவராக இருப்பினும், எப்படிப்பட்டவராக இருப்பினும் எல்லாருமே இதோ கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஆண்டவரை எல்லாரும் இணைந்துதான் உம்மை புகழ்ந்தேத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உம்மால் வாழுகின்றவர்கள் என்ற உணர்வு எங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே வானங்களையும் சரி இந்த பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய கடவுள் நீர். இந்த படைப்புகள் எல்லாம் நீர் கொடுத்த ஒன்று. எங்களுடைய பொறுப்பிலே அந்த அளவிற்கு நீர் எங்களை நம்பி இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்குரிய பொறுப்பை நீர் உணர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே
நீர் எங்களை நம்பியிருக்கிறீர், நீர் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்னும் சிறப்பாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும், உணர்வை எங்களுக்கு தாரும், ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் இயற்கை பாதிப்புகளுக்கு நாங்கள் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த இயற்கையை போற்றி வளர்க்கக்கூடிய பண்புகள் எங்களிடம் வளர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல இந்த உலகத்தை எங்களுடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிற இதை பத்திரமாக பாதுகாத்து வளப்படுத்தி எங்களுக்கு அடுத்த தலைமுறையினரிடம் நாங்கள் ஒப்படைத்து செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் பொறுப்பானவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக எங்களுக்கு அடுத்த தலைமுறையினரிடத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரே. அவர்களை சிறப்பான வழியில் வழிநடத்தி அவர்களையும் பத்திரமாக உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பொறுப்புள்ள மனிதர்களாக, பொறுப்புள்ள பெற்றோராக, பொறுப்புள்ள பெரியோராக, பொறுப்புள்ள தலைவர்களாக நாங்கள் இருந்திட எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கென வாழ்பவர்கள், உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உமக்கென மட்டும்தான் நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய திருவுளத்தை தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். ஆமென். இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்றும் ஒன்றுதானே. எந்த இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றார். வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால் ஓடோடி வந்தேன் உனை என்னில் ஏற்க. ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே, அருள் தாருமே. நீ மீட்டும் வீணையும் நான் பாடும் பாடலும் இறைக்கடலில் சங்கமிக்கும் இதய வேந்தனே. எந்த இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. நிம்மதி நீயாயிருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். நிம்மதி
நிம்மதி நீயாயிருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். சிந்தனைகள் யாவும் நீ சீர்படுத்த வேண்டும். சொல் செயல் யாவும் தூய்மையாக வேண்டும். அன்பு தெய்வமே, அருள் தாருமே, என்ன அருமை எனும் இருள் உன் வளமை ஒளியிலே அகற்றிட வேண்டும். என் அன்பு தெய்வமே, இந்த இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்தரும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவருண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவருண்டு. என்னில் அவரும் அவரில் நானும் என்றும் ஒன்றுதானே. எந்த இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, இது அற்புதமான இந்த நாளிலே, இது புனிதமான தருணத்திலே நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த அகில உலகமும் எல்லா படைப்புகளும் உயிரினங்களும் ஆண்டவரை உம்மை துதிக்கின்றன, உம்மை ஆராதிக்கின்றன. இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு படைப்பும் உமக்கு நன்றி செலுத்துகிறது, உம்மை துதிக்கிறது, உம்மை ஆராதிக்கிறது. ஆண்டவரே, இதோ உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரை உம்மை எதிர்கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும், உம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவரே எங்களது தேவைகளை மட்டுமே கேட்கின்ற பிள்ளைகளாய், எங்களது துன்பங்களை மட்டுமே உம்மிடத்தில் சொல்லுகின்ற உமது பிள்ளைகளாய், ஆண்டவரே எங்களது சவால்களை மட்டுமே கண்ணீரோடு உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். எங்களது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும், இத்தகைய துன்பங்களிலாம் நாங்கள் துன்பப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்று மட்டுமே நாங்கள் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் என்னாலும் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எத்தனை எத்தனை நன்மைகள், எத்தனை எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள் எங்களது வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர். இதோ இந்த நொடி வரை நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு நீர்தானே காரணம். ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எத்தகைய சவால்களை சந்தித்தாலும் நாங்கள் இடிந்து போகாமல், உறைந்து போகாமல் இன்னும் உயிரோடு வாழ்வதற்கு நீர்தானே காரணம். ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தாலும் ஆண்டவரே நாங்கள் இதோ இன்னும் நாங்கள் நிலையாய் நின்று கொண்டிருக்கிறோமே, அதற்கு உமது அருளும் ஆசீரும் தானே காரணம். இதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே என்று நாங்கள் மனதார உளமாற எங்கள் ஆன்மாவிலிருந்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உன் கடவுளாகி ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு நீர் அவரை ஆராதிப்பாயாக, அவருக்கு நன்றி செலுத்துவாயாக என்றுதானே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆனால் ஆண்டவரே, கேட்பதற்கு மட்டும் முழு ஆன்மாவோடு முழு வலிமையோடு நாங்கள் கேட்கிறோம், கண்ணீரோடு கேட்கிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்கு யோசிக்கிறோம், மறந்தும் போகிறோம். ஆண்டவரே, மறந்தும் போகிறோம். இதுதான் நிஜம், இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொன்னால் எங்கள் வாழ்நாள் பத்தாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் நன்றி சொன்னாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்கும் எங்களால் நன்றி சொல்ல இயலாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த புனிதமான நேரத்திலே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இணைந்து நன்றி சொல்கிறோம், மனதார நன்றி சொல்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, அந்த தொழுநோயுற்று சுகமான அந்த சகோதரன் ஆண்டவரை தேடி சென்று முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே நன்றி என்று சொன்னது போல நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன், நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் பயத்தோடு உம்மை கண்டு
உம்மை சந்தித்து என் பெரும்பாடு சுகமானது என்று நடுங்கிக் கொண்டு சொன்ன அந்த சகோதரியைப் போல ஆண்டவரே, நான் பயத்தோடும் அச்சத்தோடும் உண்மையான பக்தியோடும் உம்மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பினால் எய்துகின்ற அந்த பயத்தோடு, கடவுள் என்னை தண்டித்து விடுவார், என்னை அவர் பழி வாங்குவார் என்ற எண்ணத்தில் அல்ல, மாறாக உம்மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத அன்பின் வெளிப்பாடாய் நன்றி சொல்கின்ற மகனாய் மகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என் இதயத்தை மாற்றும், என் மனதை மாற்றும். நாங்கள் என்னாலும் பவுலடிகளார் சொல்லிக் கொடுத்தது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஆண்டவரிடத்திலே பேசுங்கள், ஜெபியுங்கள். இதுவே எங்களது வாழ்வாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். என் சகோதரனே, என் சகோதரியே, தந்தையர்களோடு இணைந்து நாம் இப்பொழுது இந்த நன்றி பாடலை நாம் மகிழ்வோடு நிறைவோடு நம் ஆண்டவருக்கு நன்றி கூறும் விதமாய் பாடி அவரை துதித்து ஆராதிப்போம். நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ? இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ? வாழ்வில் காட்டுதலே வானிலை கேட்கும் நன்றி, வாழ்வில் காட்டுதலே வானிலை கேட்கும் நன்றி, மனத்தாழ்மையும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி, இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ? உலகை உருவாக்கி உண்மை வாழ்வழித்து, உலகை உருவாக்கி உண்மை வாழ்வழித்து, தன்னை பலியாக்கி தந்திடும் இறைவனுக்கு இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ?
சிலுவை கொடியேற்றி ஜெகத்தை மீட்டுயர்த்து, சிலுவை கொடியேற்றி ஜெகத்தை மீட்டுயர்த்து, சிலுவை பலன் யாவும் நமக்கே ஈந்தவர்க்கு, இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ, இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும். எத்தனையோ வேதனைகளிலே, வலிகளிலே, சாத்தானுடைய சோதனைகளிலே ஆண்டவரே கட்டுண்டு கிடந்த மனிதர்களை எல்லாம் உமது வல்லமை மிகுந்த வார்த்தையினாலே நான் உனக்கு சொல்கிறேன், நீ நலமடைவாய் என்று சொன்னீரே. அதே அருள் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு, வல்லமையான வார்த்தைகளை கொண்டு, இதோ நோய் நொடிகளோடு படுத்த படுக்கையாக, வலி வேதனைகளோடு, மனப்புண்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே, உம் வல்லமையை பொழிந்தருள்வீராக. இயேசுவே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும். இறையாட்சி என்றும் கனவோடு ஆண்டவரே நீர் நடந்த வேளையிலே சிலர் உம்மை கைது செய்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், ஆண்டவரே மறுதலித்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், பெரும் பார சிலுவையை உம் தோள் மீது சுமக்கச் செய்தார்கள். ஆயினும் ஆண்டவரே, எந்த வல்லமையால் மீண்டுமாக எழுந்து நடந்தீரோ அதே வல்லமையை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அத்தகைய சவால்களை ஆண்டவரே உமது வல்லமையை கொண்டு எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை தாரும். இயேசுவே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும். சிலுவையிலே அறையுண்ட வேளையிலே, வலி வேதனைகளினால் அவதியுற்ற அந்த தருணத்திலே, ஏலி ஏலி லமா சபக்தானி என்று கத்தி கதறி ஒப்பாரி வைத்து ஓலமிட்ட வேளையிலே ஆண்டவரே, உமக்கு எதிராக குற்றம் செய்தோரை நீர் மன்னித்தீர் என்பதை அறிகிறோமே. ஆண்டவரே, அத்தகைய இதயத்தை எங்களுக்கு தாரும். பிறரை மன்னிக்கக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர், எத்தனை நாட்கள், பல நாட்கள், பல வேளைகள் எங்களுக்கு எதிராக செயல் செய்கின்ற, சொற்கள் சொல்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உமது வல்லமை கொண்டு மன்னிக்கின்ற அருளை எங்களுக்கு தாரும். இயேசுவே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும். நீர் போ என்றீர், பேய்கள் ஓடி போயின. ஆண்டவரே, உமது வல்லமையான வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். நீர் அதிகாரத்தோடு போதித்தீர் என்பதை நாங்கள் அறிகிறோமே. ஆண்டவரே, தந்தை கொடுத்த அந்த வல்லமையை கொண்டு நீர் ஏராளமான சீடர்களை நீர் கொண்டிருந்தீர் என்பதை அறிகிறோமே. ஊமைகளினாலும் உருவகங்களினாலும் ஆண்டவரே,
நீர் போதித்தவைகளெல்லாம் மக்களுடைய உள்ளங்களை பற்றி எரிய செய்தது என்பதை எம்மாவுஸ் பயணத்திலே அறிந்திருக்கிறோம். அவர் நம்மோடு மறை நூல்களை எல்லாம் விவரித்து சொன்னபோது, விளக்கி சொன்னபோது நமது உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா என்ற ஆண்டவரை உமது வல்லமையை, உமது வலு மிகுந்த அந்த வார்த்தைகளை, உமது நாவினை ஆண்டவரை எங்களுக்கும் தாரும். இயேசுவே, உம்மை நாங்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே உமது வல்லமையை எங்களுக்கு தாரும். போதிக்கின்ற வல்லமை எங்களுக்கு தாரும். பேசுகின்ற வல்லமை எங்களுக்கு தாரும். குணப்படுத்துகின்ற வல்லமையை எங்களுக்கு தாரும். இயேசுவே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆமென். இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே, உன் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர். பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர். பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். வீழ்ந்து கிடந்த நீர் எழுந்தது போல, வீழ்ந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே, உன் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. வல்லமையின் ஆண்டவரே, வல்லமையும் ஆற்றலுமாய் எங்களோடு இருக்கிறரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். உமது தெய்வீக வல்லமை எங்களை புடைசூழ்ந்து வழி நடத்துவதாக. இதோ பல்வேறு நோயினால், பல்வேறு கஷ்டங்களால் வாழ்வின் வழியிழந்து உமது பாதத்திலே மண்டி இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உமது தெய்வீக வல்லமை, உமது தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தி இந்த நேரத்தில் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக.
என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று உம்மை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் நிறைய உமது தெய்வீக கரத்தால் இந்த வேளையிலே தொட்டு ஆசீர்வதியும், தொட்டு வழி நடத்தியலும், உமது ஆற்றல் உமது சக்தி ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணரக்கூடியவர்களாக எங்களை மாற்றி ஆசீர்வதியும். இதோ எங்கள் வாழ்விலே எல்லா நிலைகளிலும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் நோயுற்ற பொழுதும், கஷ்டப்பட்ட பொழுதும், வேதனையில் இருந்த பொழுதும், தவித்த பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேதனையும், நோயினுடைய கஷ்டத்தையும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றிலுமே நீர் ஆற்றலோடும் சக்தியோடும் இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய தருணமாக மாற்றியதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேலைகளிலே நாங்கள் எடுக்கப் போகிற எல்லா முயற்சிகளிலும், நாங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலைகளிலும் நீ உமது ஆற்றலும் சக்தியும் நிறைந்திருக்கிறது என்பதை உணரச் செய்ததற்காக நன்றி. இதோ மாதா தொலைக்காட்சியிலே இந்த ஆராதனை நடக்கிற இந்த வேளையிலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடும் கவலைகளோடும் அமர்ந்து கொண்டு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா வேளையிலும் நற்கருணையிலே பிரசன்னமாய் இருக்கிற எங்கள் கடவுள், வல்லமையான கடவுள், ஆற்றல் மிக்க கடவுள் எங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி உமது பாதத்திலே நம்பிக்கையோடு ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தொட்டு ஆசீர்வதியும். வாழ்வில் எத்தகைய சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் கூட, ஒதுக்கப்பட்டாலும் கூட, இடமின்றி தவித்தாலும் கூட நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பேன். உங்களை இன்னுமாய் வழி நடத்துவேன். இதுவரை வழி நடத்திய கடவுளாகிய நான் இன்னுமாய் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி இந்த வேளையிலே வாக்களித்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் எங்களை ஆசீர்வதித்திருக்குப்பா நன்றி. எங்களுடைய தகுதியும் திறமைக்கும் மேலாக ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. பலவீனனும் பாவியுமாகி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உம்மை தேடாமல் இருந்த போதும் கூட தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா நிலையிலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். எல்லா புகழும் எல்லா மகிமையுமே உமக்கே உரியது. ஆமேன், ஆமேன், ஆமேன். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.